நல்ல வேலை கிடைச்சிருக்கு, 5 லட்சம் சம்பளம் தர்றாங்கன்னா இவங்க வந்து நானும் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன், எனக்கு அவங்க கொடுத்தது காணும், நானும் இவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், எனக்கெல்லாம் நடக்க மாட்டேங்குது, இவங்களுக்கெல்லாம் நடக்குது. அப்படி தான் வருமே ஒழிய மனித இயல்பை சொல்கிறேன், எல்லாருக்குமே இயல்பாக வர்ற ஒரு காரியம். அவங்களுக்கு நடந்திருக்கணுன்னே எனக்கு நடக்கலையே அப்படிங்கிறது தான் மனசில் வருது ஒழிய அவங்களுக்கு நடந்ததை பற்றி சந்தோஷப்படுவோங்கிறது சாதாரணமாக மனிதனுக்கு வராது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு அது வரணும். ஏன்னா கிறிஸ்தவனுக்கு என்னென்னா, நான் ஒரு பாஸ்டராக இருக்கேன், இந்த மாதிரி நிறைய வீடுகள் ப்ரொடியூஸ் ஒரு வருஷத்தில் ஒரு 40-50 கல்யாணம் நடத்துகிறேன். இந்த மாதிரி வீடுகள் ப்ரொடியூஸ்டியே அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வீடுகள் ப்ரொடியூஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வீடு ப்ரொடியூஸ்ட்டு ஏதாவது இருக்குது போகிறோம் வரோம். ஒரு தடவை போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் நான். இவங்கெல்லாம் கடவுள் இவங்கள ஆளாக்கி ஆசீர்வதிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, இவ்வளோ அழகான ஒரு வீட்டை வாங்குறதுக்கு கடவுள் அவங்க திரும்ப செஞ்சுருக்காருன்னு பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வயசும் ஆயிடுச்சு, அதனால் நிறைய பேர் சின்ன வயசுலேருந்து பார்த்த அனுபவம் எனக்கு வந்து அவங்க ரொம்ப சின்ன வயசில் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருக்குறேன். அப்புறம் இப்போ நல்லா வளர்ந்து படித்து நல்லா வேலைக்கு போய் நல்ல புத்தியோடு வாழ்ந்து ஒரு வீடு வாங்குறதுன்னா ஒரு சாதாரண காரியம் இல்லை பாருங்கள். முதல்ல ஒழுங்காக வேலைக்கு போகணும், ஒழுங்காக படிக்கணும், அதுக்கு படித்த பிறகு ஒழுங்காக ஒரு வேலையில் சேரணும், சேர்ந்த வேலையை காப்பாற்றிக்கணும், ஒழுங்காக அதுக்கு போகணும், சம்பாதிக்கணும், சம்பாதிச்சது ஒழுங்காக வீட்டுக்கு கொண்டாடணும், அதை ஒழுங்காக செலவழிக்கணும், ஒழுங்காக அதை சேர்த்து வைக்கணும். இவ்வளோ வேலைலாம் இருக்குது. சில நேரத்தில் கிறிஸ்தவங்க பாருங்கள், இந்த நல்லா இருக்கிறதையே படித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. செழிப்பு இதெல்லாம் வந்து படித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் என்ன, இதெல்லாம் உலக பிரகாரமான காரியம். செழிப்பை போல ஒரு ஆவிக்குரிய காரியம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு வீடு வாங்கணும், என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் ஒரு வீடு வாங்கி நான் நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணான்னா அந்த முடிவே அவனை பெரிய பரிசுத்தமான ஆக்கிடும். கெட்ட பழக்கங்கள்லாம் ஒழிச்சிடும், ஊதாரித்தனத்தெல்லாம் ஒழிச்சிடும், ரொம்ப ஏனோ தானான்னு வாழ்கிற அந்த இதெல்லாம் ஒழிச்சிடும். பாருங்க, ஒரு சீரியஸ்னஸ் வந்துடும். நான் நல்லா இருக்கணும், கடவுளுடைய நாம மகிமைக்காக நான் யார்கிட்டையும் கையேந்தாமல் நல்லா வாழணும், நான் என் வாழ்நாளில் நான் நல்லா வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா ஒரு மனுஷன், அதுவே அவனை ஒரு பரிசுத்தமான மாற்றம். சிலர் இப்படிப்பட்ட ஒரு பிலாசபி, நான் என்னத்தை கொண்டு வந்தேன், நான் என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறேன், இது அவங்களுக்கு ஒரு தங்க வாக்கியம் தங்க வாக்கியம் மாதிரி அதை வச்சுருக்காங்க. ஒன்றுத்தையும் நம்ம கொண்டு வரல, ஒன்றுத்தையும் எடுத்துன்னு போக போகிறது இல்லை அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி பிலாசபி உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அப்போ நான் ஒன்றுத்தையும் கொண்டு வரல, ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு போகலாம், அப்போ என்னது பெரிய முயற்சி எடுக்கணும், எதுக்கு நான் நல்லா படிக்கணும், எதுக்கு ஒரு கல்லூரிக்கு போகணும், எதுக்கு படிக்கணும், எதுக்கு ஒரு நல்ல வேலையில் சேரணும், சேர்ந்த வேலைக்கு ஏன் ஒழுங்காக போகணும், ஏனோ தானு இருக்கலாம், அலட்சியமாக இருக்கலாம், அடிக்கடி லீவ் போட்டு கடைசியில் வேலை போய் இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்துருக்கு. ஏன்னா ஒன்றுத்தையும் கொண்டு போக போகிறது இல்லையா, நம்ம என்ன பெரிய சம்பாதிச்சா கிழிச்சிட்டு போகிறோம், நம்ம என்னத்தை எடுத்துகிட்டு போயிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துருக்கு. அது அவனை ஒரு மோசமானவனை வாழ வைக்கிறாரு தத்துவம். ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய மரணத்தை குறித்து வெளிப்படுத்த 13-14 சொல்லும்போது சொல்லுது, கிறிஸ்துவுக்கு மரிக்கிறவர்கள் இது முதல் வாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தன் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து எப்படி போட்டிருக்காது, அவர்கள் தன் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து 14-15 அவர்கள் தன் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவரோட கூட போகும். ஒண்ணுமே எடுத்துன்னு போக மாட்டோம், நம்ம போறப்ப என்னத்தை எடுத்துட்டு போறோம்னு சொல்றாங்க இல்லையா, பைபிள் ஆப்போசிட்டா சொல்லுது. போகும்போது எதையோ ஒன்று எடுத்துட்டு போகிறோமா, இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு நம்ம போகும்போது எதையோ ஒன்று கையோட கொண்டு போகிறோமா, என்னத்தை கொண்டு போக தெரியுமா, நம்முடைய கிரியைகள் நம்மளோட கூட போகும். நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தோம், என்ன செஞ்சோம், நம்முடைய நற்கிரியைகள் நம்மளோட கூட போகும். அதற்கான பலனை நித்தியமா நம்ம அனுபவிக்கணும் வேதம் சொல்லுது. ஒன்றுத்தையும் எடுத்துட்டு போக மாட்டோங்கிறது வந்து தவறான ஒரு தத்துவம். பாருங்க, தவறான தத்துவம். சில நேரத்தில் பைபிள்ல இருக்குது. அது ஒரு மனுஷன் எந்த காலகட்டத்தில் எப்போ சொன்னா, சிலர் விரக்தியில ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ தாவீது பெரிய பாவம் செஞ்சான், இன்னொருத்த மனைவி எடுத்துக்கிட்டு அவன் புருஷனை கொண்டு எல்லாம் பண்ணான். அவன் பைபிள்ல இருக்கிறதுனால அது பண்ணலாம், அது அப்படியா சொல்லி பைபிள்ல கிடையாது, அது பண்ணக்கூடாதுன்றதுக்கு. அது அதே மாதிரிதான் சில வசனங்கள் கூட சில ஆட்கள் வந்து சில நேரத்தில் சில விரக்தியில் அப்படி சொல்றாங்க. ஆனா அதுவா சத்தியம்? சத்தியம் எதுன்னு பார்க்கணும். பாருங்க, சத்தியம் என்ன, அவருடைய கிரியைகள் அவரோட கூட போகும்.
நான் போகும்போது நான் இந்த உலகத்தில் நான் செய்த நற்கிரிகளை கூட போகும்போது பலனை நான் நித்தியமாக அனுபவிப்பேன். உங்களுக்கும் அப்படிதான். அப்போ நான் இந்த உலகத்தில் நற்கிரிகளை செய்யணும். எப்படி நற்கிரிகளை செய்யணும்? அதாவது இந்த உலகத்தில் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற எல்லா காரியத்தையும் பயன்படுத்தி நாட்களை, வருஷங்களை, எனக்கு கொடுத்துருக்கிற பணத்தை, எனக்கு கொடுத்துருக்கிற எல்லா ஆரோக்கியத்தை, சுகத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி என்னெல்லாம் நற்கிரியை செய்யணுமோ அதை செய்யணும். ஏன்னா போகும்போது பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, போகும்போது என் நகை நட்டெல்லாம் அடிக்க போக முடியாது, போகும்போது என் வீட்டை எடுத்துகிட்டு போக முடியாது. அது உண்மைதான். இதெல்லாம் எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு சட்டி காசு கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. போகும்போது எதை எடுத்துகிட்டு போவேன்? நான் செய்த நற்கிரிகளை தான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ போகிறதுக்கு முன்னால் இங்கே இருக்கிற என்னுடைய பணத்தை, இங்கே இருக்கிற என்னுடைய சொத்தை, இங்கே இருக்கிற என்னுடைய திறமையை எல்லாத்தையும் கேஷ் பண்ணி நற்கிரியெல்லாம் மாற்றணும். நான் இப்போ ஃபாரின் போகிறாங்க, எல்லாரும் வீடு இப்போலாம் ஃபாரின் போகிறாங்க இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம். போகும்போது என்ன பண்ணுறாங்க? முதல்ல போய் அமெரிக்கன் டாலர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க பேங்க்கில் போயிட்டு. ஏன்னா இந்த ஊரை விட்டு தாண்டி வெளியே போனீங்கன்னா நம்ம ரூபாவை எதுவும் செல்லாது, யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால போய் கை செலவு காசு வேணும்னு சொல்லி ரூபாயை கொடுத்து டாலராக மாற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த நாட்டில், நீங்கள் போகிற நாட்டில் டாலர்னால் ஏற்றுக்குவாங்க, ரூபானா ஏற்றுக்க. அப்போ அங்கே ஏற்றுக்கிற மாதிரி செல்லுபடியாகிற காசை தானே கொண்டு போனோம். பரலோகத்தில் செல்லுபடியாகிறது நம்முடைய நற்கிரியைகள். நீங்கள் நகை நட்டு எடுத்துகிட்டு போய் பிரயோஜனம் இல்லை, காசெல்லாம் அள்ளிட்டு போக முடியாது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அங்கே கொண்டு போய் ஓப்பன் பண்ணிக்க முடியாது, ஒன்றும் பண்ணிக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற காலத்தில் அதை நல்ல காரியங்களுக்காக செலவழித்து, நல்ல காரியங்களை செய்து, நற்கிரிகளை செய்து, கடவுளுக்காக வாழ்ந்து, அதை நற்கிரிகளை கன்வெர்ட் பண்ணணும், என்கேஷ் பண்ணணும். இதை பயன்படுத்தி நான் ஏதாவது செய்யணும். கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருன்னா நான் அதை பயன்படுத்தி ஏதாவது செய்யணும், நல்ல காரியங்களை செய்யணும் இந்த உலகத்தில். அந்த நற்கிரிகள் என்னோட கூட போகும். அப்போ நான் தீர்மானம் பண்ணிட்டேன், போகிறப்ப எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதான், ஒன்றுமே விட்டு போக போகிறேன். வீட்டை விட்டு போக போகிறேன், என் சொத்தெல்லாம் விட்டு போக போகிறேன், எனக்கு கொடுத்த பணத்தெல்லாம் விட்டு போக போகிறேன். ஆனால் எனக்கு கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்தி, என் வீட்டை, சொத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி கடவுளுக்காக நான் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு நற்கிரியில் அதை கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிருப்பேன். இது ஒரு சல்லி காசுக்கு அங்கே உதவாது. நமக்கு இங்கே நிறைய நகை இருக்கலாம், அங்கே கொண்டு போனால் அங்கே தங்கத்தில் வீதி போட்டிருக்காங்க, அங்கே அதுதான் சீப்பஸ்ட்டு. அதனால தார் மாதிரி அதை யூஸ் பண்ணுறாங்க, ரோடு போடுறது. அதனால இதை எடுத்துகிட்டு போய் அங்கே மதிக்க போகிறது இல்லை யாரும். என்னுடைய நற்கிரிகளுக்கு அங்கே பெரிய மரியாதை உண்டு என்று வேதம் சொல்லுது. அப்போ இதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கணும். ஆகவே நான் நல்லா இருக்கிறத ஒரு பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். அதை பழிச்சு பேசுறது இல்லை. நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். செழிப்பு கத்தர் தருகிற ஒரு ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். ஒருத்தர் செழிக்கும் போது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நாங்களாம் இதுலேயே வளர்ந்தவங்க பாருங்க, நான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பார்த்து நீ கட்டுப்படுவே, நீ ஒரு ஸ்கூட்டர் வாங்கின உடனே சொல்லிடுவாங்க, பார்த்து பிசாசு உன்னை தப்பான இதில் கொண்டு போயிடுவோம். ஒரு ஸ்கூட்டருக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் நம்மளை தப்பான ஒரு இதில் கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார் வாங்கினா என்ன சொல்கிறாங்க, ஒரு வீடு வாங்கினா என்ன சொல்லுவாங்க. முக்காவாசி கிறிஸ்தவர்களுடைய அவங்களுடைய கோஷம் அந்த காலத்தில் என்ன வாரிச்சாங்க. இப்போ கூட பாட்டுகள்லாம் பார்க்கலாம், எனக்கு மண்ணு வேணாம், பொண்ணு வேணாம், எதுவும் வேணான்றது தான் நாங்கள் கோஷமாக வச்சுருந்தோம். அதுதான் பாடிட்டு இருந்தோம். அதை தான் எங்கள் கோஷம். ஒன்று வேணாம் வேணாம் வேணான்றதுனால தான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது பாருங்க. கிறிஸ்தவர்கள் ஒன்றுமே இல்லை. கோயிலெல்லாம் போனீங்கன்னா ஒரு சின்ன போட்டிக்கோ கட்டுறதுக்கு அத்தனை காணிக்கை எடுக்கணும். வடை, தோசை, பிரியாணி எல்லாம் செஞ்சு சேல் வச்சு செய்ய தெரியாதவங்களாம் செஞ்சு கொண்டாடுவாங்க. அது 200 ரூபா பிரியாணியை 500 ரூபா விட்டு வாங்க சொல்லுவாங்க. ஏன்னா கோயிலுக்கு போட்டிக்கோ கட்டணுமே, அது கட்டுறதுக்காக எல்லாம் இதெல்லாம் வியாபாரம் பண்ணி இது பண்ணி அப்படிதான் பணத்தை ரைஸ் பண்ணாது. எவ்வளோ போட்டிக்கோன்னா 10 லட்சம். அந்த 10 லட்சத்துக்கு இல்லாத உருட்டல் பரட்டல் நடக்கும் பாருங்க. வீடு வீடா போய் நீ எவ்வளோ தர்ற, நீ எவ்வளோ தர்ற அப்படி போட்டு கேட்டு வாங்கி அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா யார்கிட்டையும் காசு இல்லை, யார்கிட்டையும் காசு இல்லை. வீட்டில் போய் கேட்டீங்கன்னா நான் தர்றேன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்களே சொல்லுவாங்க, ஆமா 5000 ரூபா போட்டுக்குவா அப்படிப்பாங்க, நெருக்கடியை ஏற்படுத்துவாங்க. இப்படி கலெக்ட் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா யார்கிட்டையும் காசு இருக்கக்கூடாதுன்னு போதிச்சாச்சே. நீ என்னத்தை கொண்டு போற, உனக்கு எதுக்கு இதெல்லாம் உனக்கு கெடுத்துரும், உன்னை பிசாசு கொண்டு போயிடுவாங்க உன்ன அப்படின்னு சொல்லி போதிச்சாச்சு. அதனால யாருக்கும் ஒன்றும் இல்லை. ஒரு கோயில் கட்டுற டைம் வரும்போது
எப்படி நிலம் வாங்குறது, எப்படி கட்டடம் கட்டுறது, எப்படி செங்கல் வாங்குறது, எப்படி மண் வாங்குறது அப்படின்னு வரும்போது இதுதான் இந்த கெட்டு போன வடையை விற்று, தின்ன முடியாத பிரியாணியை விற்று, எல்லாத்தையும் விற்று அதை இதை உருட்டி பிரட்டி ஏதாவது காசை திரட்டி தான் காட்டணும். இது எதுக்குன்ற நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறதே கிடையாது. ஒரு போட்டியை கட்டணும்னா எல்லாத்தையும் காசு இருந்தால் ஒரே ஆள் ஒரு செப்பி எடுத்து கொடுத்துட்டு போறாரு. அது யார்த்தையும் சொல்லவும் வேண்டியதில்லை, கேட்கவும் வேண்டியதில்லை. இந்தாங்க பிடிங்க கட்டுங்க, போட்டிக்கு வரணும், பெருசாக கோயிலை கட்டுங்க கூட்டிட்டு போயிடுவோம். அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப செழிப்பு நம்ம படிச்சு பேசி நம்ம தான் கெட்டு போறோம். செழிப்பு நம்மளை கெடுக்கிறது இல்லை. ஆபிரகாம் செழிப்பா இருந்தார், கெட்டு போயிட்டாரா? ஈசாக்கும் செழிப்பா இருந்தான். ஒரு பிச்சைக்காரனை காட்டுக்கு பார்க்கும் பைபிள். கடவுளை நம்பின ஒரு மனுஷன் பிச்சைக்காரனா இருந்தாலும் பைபிள்ல காட்டுக்கு பார்க்கும். அப்படிதான் போதிப்பாங்க. பவுல் ஒண்ணு இல்லாம இருந்தாரு, பேதுரு ஒண்ணு இல்லாம உலகம் முழுக்க சுத்துனாங்க. கூட 4 பேரை கூப்பிட்டு சுத்துனாங்க. இப்ப நான் உலகம் முழுக்க போய் பிரசங்கம் பண்றேன்னா கூட 4 பேரை கூப்பிட்டு டீமா போறோம்னா சும்மாவை செலவாகுன்றீங்க. டிக்கெட் இல்லாம ஃப்ரீயா போனாங்க கப்பல்ல. அல்லேலூயா ஆமேன்னு ஏத்திட்டாங்க. நீங்க பஸ் ஏறணும்னா ஆமேன்னு சொன்னோம்னா வாங்க நீங்க எங்க பிரதர் நீங்க ஃப்ரீயா போகலாம் வாங்கன்னு உணர்ந்து விட்டுறாங்க. யாரும் விட மாட்டாங்க. கறிக்கடையில் போய் அல்லேலூயா ஆமேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட முடியுமா? நீங்க ஒருத்தரும் தர மாட்டாங்க. ஒரு கிராம் கூட ஒன்றும் கிடைக்காது. எல்லாம் காசு தான். அப்ப செழிப்பை